எதுக்கு பறந்துட்டுருக்க? எப்போ பார்த்தாலும் நானும் இங்கே புதுசாக வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. சும்மா நான் சொல்கிறத கேளு. சொல்லுங்க. சத்யா தெரியும் தானே? அவனை போய் பாரு. அவன்கிட்ட என் காசு இருக்கு. ஜாமீன் எடுக்கிறதுக்கு வேலையை பாரு. நான் எப்படிங்க? ஏய், அவன் என் நண்பன். எனக்காக எது வேணாலும் செய்வான். புரியுதா? அனு எப்படி இருக்கு? வெளியே தான் உட்காந்துருக்கா. அருவும் இருக்கு அவனுக்கு கொஞ்சமாவது. இங்கே போய் அவளை கூப்பிட்டு வந்திருக்க. வீட்டில் தனியாக விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? கடற்கரை ஆம்பளைங்களாம் வீட்டு முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க. எப்படி நம்பிக்கையை விட்டுட்டு வர்றது? எங்கேயாவது கூட்டாளி வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியது தானே? நீங்கள் பொறுப்பாக இருந்தா நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட போகிறோம் சொல்லுங்க. சரி சரி விடு விடு. நான் சொன்னது புரிஞ்சிச்சா? நீ போய் சத்யா பார்த்துட்டு 2 நாளுக்குள்ளே ஜாமீன் காசு ரெடி பண்ணிடுறேன். எனக்கு Masuk dah habis, masuk. Bye tuan. சரி பார்த்து போ. அண்ணே, வினோ வைஃப் தானே? ஆமாண்ணே. சொல்லுங்க. இங்க சத்யா அண்ணா இருக்காங்களா? நான் அவங்கள பார்க்கணும். இருக்காங்க, இங்க தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம். சத்யா, வினோ வைஃப் வந்திருக்காங்க. வினோ வைஃபா? அது ஏன் எங்க வந்துச்சு? அதையா என்கிட்ட கேட்குற? நீயே வந்து கேளுவா. என்னம்மா? நான் வினோட வைஃபு. அவர் பிடிப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். அவர் ஜாமீன் காசு வந்து உங்ககிட்ட கேட்க சொன்னார். ஜாமீன் காசா? ஏங்கிட்டியா? என்கிட்ட எங்கம்மா இருக்கு அவ்வளோ காசு? என் பொழப்பு எங்க சிரிப்பா சிரிக்குது. எல்லாம் தெரியலண்ணே. ஆனால் அவர் தான் சொன்னார் உங்ககிட்ட காசு வாங்க சொல்லி. அதான் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம். இல்லைம்மா, நீங்கள் வேற எங்காச்சும் போய் ட்ரை பண்ணி பாருங்க. கிளம்புங்க. சரிண்ணே. இந்தம்மா கொஞ்சம் நில்லுங்க. நான் வேணா ஒரு நம்பர் தரேன், அங்கே கால் பண்ணி பாருங்க. அவர் பேர் அருள். ஆனால் அவர் வட்டிக்கு தான் காசு கொடுப்பாரு. அண்ணே, இதில் சேவ் பண்ணிடுறீங்களா? சரிண்ணே. கிளம்புங்க, போயிட்டு வாங்க. டேய், வினோட காசு வாங்கிட்டு தானே இருந்துச்சு. அப்போ ஏன்டா கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னேன்? ஏய், நீ மூடுறியா? கேட்டோன்னு கொடுக்கறதுக்கு என்ன கர்ண பரம்பரையாடா? காசுடா காசு, போனாலாம் வராது. அதுவும் இந்த மாதிரி ஆள்லாம் மாட்டின்னு வச்சுக்கேன், சும்மா வச்சு செய்யணும். அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு தனி கலைடா. இதெல்லாம் உனக்கு வராது. நல்லா நட்புடா அவங்க நட்பு. ஏய், அங்கே பார்த்தியா வினோ ஒய்ஃபை? சும்மா செம்மையாக இருக்கால? அண்ணானு கூப்பிட்றான். இல்லை நானே பூந்துருப்பேன். அவங்க என் கூட்டாளியோட வைஃப்டா. எப்பா நல்லவனே, போ அந்த காடித்தோட பா. என்ன ஜென்மமோ. கடவுளோட படைப்பே படைப்படா. வாங்க. வீட்டு ஓனரோட நிலைமையை பார்த்தீங்களா? அண்ணே, கொஞ்சம் வெளி வேலை இருந்துச்சுண்ணே, அதான் போயிட்டு வந்தோம்.
ஐயோ தாயே, நீ எங்க வேணாலும் திரிஞ்சிட்டு வா, மேய்ஞ்சிட்டு வா. அது என்னோட பிரச்சனையே இல்லை. என்னோட வீட்டு சேவை காசுங்க இன்னையோட 3 மாசம் ஆச்சு தெரியுமா. நாய் பாடாத பாடா பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் வெக்கமா இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு வெக்கமா இருக்குடி. அன்னாடுக்கும் இப்படி நாய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, அவர் வந்தோடனே நாங்கள் கொடுத்துட்றோம். எங்க அவர் வந்தோடனே கிழிச்ச அவனா வேலைக்கா போயிருக்கான்? நாய் ஜெயில தானே கிடக்குறான். அண்ணே, அக்கம் பக்கம்லாம் கொஞ்சம் ஆள் இருக்காங்கண்ணே, கொஞ்சம் மெதுவா பேசுங்கண்ணே. பரவாயில்லையே, உனக்கெல்லாம் சூடு சோறனா இருக்காடி. கொஞ்சம் மரியாதையோட பேசுங்கண்ணே. மன்னிச்சிருமா, நான் மரியாதையோட பேசுறேன். ஒழுங்கா என் சேவை காசை கொடுத்துரு, சரியா? அப்படி இல்லைனா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா. ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வரேன், பேசிக்கலாம். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ற? உங்க காசை நான் இன்னும் ஒரு 3 நாள்ல கொடுத்துட்றேன். இங்க இருந்து கிளம்புறீங்களா? கோவப்படுறியோ? இவ்வளோ கோவம் இருந்துச்சுன்னா முதல்ல என் சேவா காசு கொடுத்துட்டு அப்புறம் பேசு. இன்னும் 2 நாள் நான் வருவேன். நீ மட்டும் சேவா காசை கொடுக்கல, 2 பேரும் நடு ரோட்டில் நிற்பீங்க. ஜாக்கிரதை. They are called short sound vowels. உயிர் குரில், அதாவது குறுகி ஒலிக்கும் ஓசை உடையன. ஆ, ஈ, ஊ, ஏ. டீச்சர், அனு 5 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரல. ஏதாவது பிரச்சனைங்களா? அனுவோட அப்பா ஜெயில இருக்கார் சார். அதனாலதான் அவ ஸ்கூலுக்கு வரல. இந்த மாதிரி குடும்ப சூழல் உள்ள பிரச்சனை உள்ள மாணவர்கள் நம்ம பள்ளியில் 30 பேர் இருக்காங்கம்மா. அவங்களுக்கு நம்ம பள்ளிக்கூடம் தொடர்ந்து உதவி செய்து அவங்க கல்வியை இடைவிடாத கற்பதற்கு நம்ம ஏற்பாடு செய்துட்டு வரோம். அனு, இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சிறந்த மாணவி. நீங்கள் நல்லா படித்து தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய முடியும். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் ஒரு சிறந்த நிலையில் இருந்து இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களா இருக்காங்க. அது உங்களாலேயும் முடியுமா? இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் எந்த வகையிலையும் உதவி செய்ய முடியாது. நீங்கள் கல்வியில் மட்டும் முழு ஈடுபாடோட நாட்டத்தோடு படித்து வெற்றி அடைஞ்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் உதவி செய்ய முடியும். புரியுதாம்மா? புரியுது சார். நான் கண்டிப்பாக நல்லா படிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நான் அவளை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறேன். உங்கள் பிள்ளை கல்வி வெற்றி அடைய வேண்டியதும் சிறப்பாக கல்வி கற்க வேண்டியதும் பள்ளிக்கூடம் முழு உதவி செய்யும். போயிட்டு வாங்க. சரி சார். யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் ஒரு பைத்தியம். ஏய் லூசு, சிங்கப்பூர்லேருந்து எப்போ வந்த? எல்லாம் ஓகே அங்கே? எனக்கு என்னக்கா, சூப்பர் லைஃப் மஜாவாக போய்கிட்டு இருக்கு. அம்மா சொன்னாங்க நீ ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்னு. ஓகே எல்லாம்? நானா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் லிவிங் டுகெதர். என்னது லிவிங் டுகெதரா? யார் கூட? அரவிந்த் செம்ம ஸ்மார்ட். நிறைய பேர் அவனை மயக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போது நான் தான் அவனோட ஆள். பாய் ஃப்ரெண்டா? அக்கா, பாய் ஃப்ரெண்ட்னாலே தலைவலி. எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லணும், எங்கே போனாலும் சொல்லணும். ஆனால் இப்போது எதையும் சொல்ல தேவையில்ல. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அவ்வளோதான். என்ன, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கோம். எல்லாமே ஓகேனா தென் மேரேஜ் பற்றி யோசிப்பேன். இது உனக்கு தப்பாக தெரியலையா? எதுக்கா தப்பு? நான் ஆரம்பத்தில் சிங்கப்பூருக்குள்ளே வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, எனக்கு யாரும் உதவியும் இல்லை. நிறைய பேர் என்ன மிஸ்யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தாங்க. அபி, நீ தப்பு செய்யறதுக்கு காரணம் சொல்கிறேன். ஒரு பொண்ணு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு 1000 இருக்கு. சும்மா சொல்ல பெரியவங்க எல்லாம் காரணத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுறதா? நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆனால் தப்பு
தப்பை தெரிஞ்சு திரும்பி திரும்பி பண்ணுறதுக்கு பேர் திமிரு. அதான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க. உனக்கு வாழ்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, செய்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் சொன்னேன்னா உனக்கு கசக்கும். ஒரு நாள் பாரு, அக்கா சொன்னது கரெக்டுன்னு நீ யோசிப்ப. இந்த மாரி எடுத்து சொல்ல எனக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்லி யாரும் இல்லைக்கா. நான் கண்டிப்பாக என்னை மாற்றிக்கிறேன். குட் கேர்ள். அக்கா, அண்ணன் எங்க? அவரா? அண்ணன் இன்னும் மாறவே இல்லையாக்கா? நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. அனு, சாப்பிடவா? அனு, ஒண்ணுதான், சாப்பிடவா? அப்பா கெட்டவராம்மா? போது அந்த பிள்ளை அவங்க அப்பா தான் ஜெயிலில் இருக்காரா? ஆமாம்மா, எங்கள் வீட்லேயும் அது கூட சேர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஹலோ. ஹலோ. அப்பா? சொல்லு. அம்மா இல்லை? அம்மா வெளியே போயிருக்காங்க. எதா இருந்தாலும் என்று சொல்லு. பா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்ப்பா. நீலா, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். பிள்ளைய கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு. பொண்ணையும் என் பேர பிள்ளையும் நான் வச்சு பார்த்துக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? அன்னைக்கே நான் சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி என்னால செய்ய முடியாதுப்பா. இந்த சமுதாயத்துல அவளுக்கு அப்பா வேணும்பா. பா, ஹலோ. எப்போ வந்தீங்க? இப்போதான். பார்த்தா தெரியல. அனு இங்க. அனு. ஹாய் அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்ப்பா. ஏன்டா சொல்ல அப்பா மேலே கோவம் உனக்கு? நீங்கள் இனிமேல் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தாலே எனக்கு போதும்ப்பா. சரி சரி, அப்பா அப்போ வெளியே போகிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அப்பா வாங்கிட்டு வரேன். ஓகேவா? எது வேணாலும் கேளு. இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி அப்பா இருக்கிறேன். குட் கேர்ள். எங்கே போகிறீங்க? கூட்டாளி பார்க்க போகிறேன். சாப்பிடல? வெளியில் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, ஏம்மா ஒன்று உம்முன்னு இருக்க? கொஞ்சம் சிரிக்கிறான்ல. எத்தனை கடாடா இந்த வருஷம்? வருஷம் 7 கடா, வருஷம் 3 கடா தான் மச்சி. பட்ஜெட் பிரச்சனை. உரிமை யார் அடிக்கிறா? நம்ம டீம் தான். அப்புறம் டேய் மாய், எப்படா இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எப்படி மாய் இருக்க? நல்லா இருக்கேன்டா. மாப்பிள, எப்போ வந்தீங்க? இப்போதான்டா மச்சான், நேராக குளிச்சுட்டு உங்களை தான் பார்க்க வரேன். அப்புறம் நம்ம வட்டாரில் என்ன சொல்லுது? மாமா உள்ளுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன, நல்லா தான் சொல்லுது. அப்புறம் வெளியே சுற்றுற, வெளியிட்டாங்களா ஜாமீனா? டேய், இவனுக்கு என்னடா கவலை? பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும். ஓ ஜாமீனா? பார்த்து மச்சி, இங்கே வந்துட்டு அழுட்டு போயிட போகிறானுங்க. டேய் ஆமாண்டா, என் ஒய்ஃப் தான்டா எடுத்துச்சு. அதுக்கு என்ன அப்போ?
ஏய் சும்மா இருங்கடா எல்லாரும். ஏண்டா வந்தோன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எங்கடா சண்டை போடுறேன்? இவங்க தான் வந்தது வராதுமா வண்டைக்கு ஏற்றிட்டு இருக்கானுங்க. சரி விடு, இன்னைக்கு தானே வெளியே வந்த. பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் வெளியே போவேன் தானே? இங்கே வந்து உட்காந்து வெட்டியா என்ன பண்ண போகிற? அச்சே, வெளியே போகிறதுக்கு காசு வேணுமா இல்லையா? அவனே பொண்டாட்டி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா, அப்புறம் எங்கே வெளியே போவான்? ரகு, இவனை மூடிட்டு பேசாமல் இருக்க சொல்லு. லைக் பண்ணு மச்சி, ஒன்றும் தப்பாக சொல்லியே. நீ குத்தி விட்டுக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் மூடு. டேய், இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஒட்டிக்கணுமா? அத சொந்தமாக ஜாமீன் கேஸ் ரெடி பண்ணிட்டு அப்புறம் உடம்பச்சு பொண்டாட்டி நம்பி வாழாத. ஏன் மச்சி, கையில் காசு இல்லாட்டாலும் திமுற பாரு. டேய், இப்போ என்னடா உங்களுக்கு? வினோ, நீ ரிலாக்ஸ் பண்ணு. மண்டை கேத்திட்டு இருக்கானுங்க, சொல்லி வை. ரிலாக்ஸ் பண்ணு. வா கிளம்பு வா. கிளம்பு காத்தாரட்டும். ஓடா. அவனுங்க தான் அறிவில்லாமல் பேசுறானுங்க. ஏன்டா நீ வேற? அப்புறம் ரகு அண்ணா எப்படி இருக்க? ஆஃபீஸ் ஐட்டே காணோம், பணம் புழங்குதோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏதோ நல்லா இருந்தா சரிடாடி. இவன் எப்படி அவனுக்கு தெரியும்? அவனே எனக்கு தெரியும், வட்டி போடுவான் தானே. எனக்கு தெரியும்டா. இவன் ஒரு சரியான பொம்பளை பொறிக்க மச்சான். ஒரு பொம்பளையும் விட்டு வைக்க மாட்டான். அவன் வட்டி பிஸ்னஸ் பண்ணுறது பொம்பளைங்களை யூஸ் பண்ணுறதுக்கு தான். இவன்கிட்ட போய் நட்பு வச்சிருக்கிற. சரி, நீலா ஜாமீன் காசு எப்படி ரெடி பண்ணிச்சு? சத்யா தானே கொடுத்தான்? இல்லை. இல்லையா? என்னடா சொல்கிற? உட்காருங்க, சாப்பாடு போடுறேன். சாப்பிடுங்க. நிலா, ஜாமீன் காசு எப்படி ரெடி பண்ண? அதெல்லாம் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். இல்லை, சத்யா கொடுக்கலன்னு சொன்னாங்க, அதான் கேட்குறேன். இப்போ ஏதாவது சொல்லி மாறப்போதா என்ன? அப்பா கொடுத்தாரா? அருள் கிட்ட வட்டிக்கு வாங்கினேன் நிலா. வினோத், வேலைனா எப்படி ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே தானே? உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் நான் உனக்கு இங்கே வேலை கொடுத்துருக்கேன். புரியுதா? நல்லா வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுப்பாரு. சரியா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் கணக்காக ஓகே வரேன். நான் பார்த்து. ஓகே.
பாப்பா பா இந்தாம்மா ஸ்கூல் காசு உனக்கு. தேங்க்ஸ் பா. ம். காலையில் எங்கப்பா போனீங்க? அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தம்மா. அப்பனா இனிமேல் நீங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டீங்க தானே? இல்லைம்மா. ப்ராமிஸா? ப்ராமிஸாக போக மாட்டோம்மா. ம். அப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு 5 சட்டை வேணும்ப்பா, வாங்கி தரீங்களா? 5 சட்டை என்னம்மா, 10 சட்டையாக வாங்கி தரேன். சரிப்பா. நீ ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி தரேம்மா அப்பா. ம். சரிப்பா, நான் படிக்கணும். நாளைக்கு ஸ்கூலில் எக்ஸாம். படிக்கிறேன். ஓ, பரீட்சையாம்மா? ஆமாப்பா, பரீட்சை. சரிம்மா, நல்லா படி. சரி, அப்பா கசதியா இருக்கு. ரெஸ்ட் எடுங்க. ம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும். இந்தாங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வர உங்களுக்கு வட்டிக்கு காசு தேவை. ஆமாம். உங்களுக்கு காசு கொடுத்தமா அது எப்படி கட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா உங்களுக்கும் வேலை இல்லை, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேலை இல்லை. எந்த நம்பிக்கையில் நான் உங்களுக்கு காசு தர்றது? நான் எப்படியாவது அந்த காசை திருப்பி கொடுத்துட்றேன். நீங்கள் எனக்கு அரேஞ்ச் பண்ணி மட்டும் கொடுத்துருங்களேன். என் மக அவங்க அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல. இங்கே வரவங்களாம் அப்படி தான் சொல்கிறீங்க. காசும் கரெக்டாக வாங்கிக்கிறீங்க, கட்டவும் மாட்டுறீங்க. அதை கேட்க போனால் எங்களையும் கேட்டவன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு நீங்கள் தான் கடவுள் மாதிரி. கடவுளா? நானா? சரி, உங்களுக்கு எனக்கு ஒரு டீலிங் வச்சுக்கலாமா? புரியலையே. புரியுற மாதிரி சொல்லிட்டா? ஒஃபிஷியலாக இல்லை, அன்ஒஃபிஷியலா? நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பே எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணதுதான். அதுக்காக நான் தப்பான பொண்ணு கிடையாது. நான் வரேன். நிலா, கடவுள்னு சொன்னீங்க, வரமும் கொடுத்துட்டேன், பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கீங்களா? இன்னொரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சிரும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். தப்பான செயலில் ஈடுபட்டு ஜெயில் போயிட்டு வர நீங்களாம் வீரனா? யாரு வீரன் தெரியுமா? பெத்த அம்மா அப்பாவை, கட்டின பொண்டாட்டிய, பெத்த பிள்ளைங்கள ஒரு குறை இல்லாம பாத்துக்கிறாங்களோ அவங்களதான் இந்த சமுதாயம் வீரனாவும் மனுஷனாவும் பார்க்கும். அது ஏன் உங்க எல்லாருக்கும் புரியலன்னு எனக்கு தெரியல. ஒரு குடும்ப தலைவன் சரியில்லைனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஆனா எனக்கு தெரியும். அப்ப என்கிட்ட தாலி இருந்துச்சு, அடமான வச்சு உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன். திரும்பி நீ ஜெயில் போனேன்னா விற்க ஒண்ணுமே இல்லை, ஒரு விஷயத்தை தவிர்த்து. இப்பயாவது என் பிள்ளைக்கு நல்ல அப்பாவா இருப்பேன்னு நம்புறேன். நிலா, எல்லாருக்கும் அவங்க செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நான் மாறிடுவேன் நிலா. நான் உனக்கும் பாப்பாக்கும் நல்ல தகப்பனா, ஒரு நல்ல புருஷனாக இருப்பேன்னு உனக்கு உறுதி கொடுக்குறேன் நிலா. என்னை மன்னிச்சிரு நிலா.